சார், நான் ராஜபாண்டி கவுண்டர் பார்க்க வந்தேன். நீங்களும் அவரை தான் பார்க்க வந்தீங்களா? தோலை உரிச்சு போடுவேன். ராஜபாண்டி சின்ன கவுண்டர் எல்லாமே நான் தான். ஓகே, என்ன சமாச்சாரம்? இந்த ஊடெல்லாம் உம்படுதுன்னு சொல்ல வந்தியாக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் உங்க தூரத்து சொந்தம். என்ன ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குமா? பேசாம இருந்தா எப்படி? என்ன வரும்னு சொல்றது? நான் உங்க அம்மாவுடைய தம்பி பையன். தந்தப்ப பையனா நீ? ஆமா சார். எங்க அம்மா சாதி விட்டு சாதி கண்ணாலம் பண்ணிச்சு எங்க மாமன். அதான் உங்க அப்ப இவ்வளவு காலமா ரோஷமா இருந்தாரு. இப்ப மட்டும் எங்கடா வந்தீங்க? சார் சார், உங்க அப்பா அம்மா எப்படா இருக்காங்க? 2 பேரும் செத்துட்டாங்க சார். அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எனக்காகவே வயசு அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி நேரத்துலதான் உங்க குடும்பத்தை பத்தியும் அவங்க வீரப்ப பத்தியும் என்கிட்ட சொன்னாங்க. வேலை தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் உங்களை தேடி வந்தேன். சரி சரி, இங்கே தங்கிக்க. நான் ஒரு கரும்பலை கட்டிட்டு இருக்கிறேன், அதை நீ பாத்துக்க. இந்த டவுன் வேற பட்டிக்காடு வேற, பார்த்து ஒழுங்கா நடக்கணும். அவன் சொத்து இவன் சொத்து எல்லாம் 1.5 சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காது. தோல் உறிஞ்சு போயிடும். அப்புறம் நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுல ஒன்று நிழல் கூட படக்கூடாது. ஏன் சார்? தோலை உரிச்சு போடுவேன். இப்பதான் சொன்னேன், வாயை முடிட்டு போய் உட்காரு. சாப்பாடு வரும், சாப்பிடு. முதல்ல சாப்பாடு பொறுத்து அப்புறம் இதெல்லாம் சொல்லிருக்கலாம். பக்கத்து வீட்டுல அப்படின்னா இருக்கும். அப்பா, சாப்பாடு எப்படி வரும்? தானா வரும். தாத்தாக்கு 2 பாட்டி போல இருக்கு. என்ன சேஞ்ச்? வணக்கங்க. நானே வேண்டாம்னு சொல்றேன். வணக்கம் வேண்டாமா? நெய் இருக்கா? இல்ல. சாம்பார் இருக்கணும். 2 கண்டு தானே? இட்ஸ் ஓகே. ஐ, நெய் இருக்கா? போடுங்க போடுங்க. நான் உன்னை சொல்ல கோச்சுப்பீங்களா? சும்மா சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க? ஒரு கையும் காலும் காணாம போயிடும். ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு சாபமா? இவ்வளவு அழகான உடம்புல கையும் காலும் காணனா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. காணாம போறது எனக்கு இல்ல, உனக்கு. நான் சின்ன கவுண்டர் தங்கச்சி. ஐ, நான் உங்களுக்கு முறை பையன். என்ன இந்த முறை மறைக்கிறாங்க? ஓ, முறை பொண்ணு இல்ல. வேணாம். உழைக்கும் கைகளே, அதை உருவாக்கும் கைகளே. டேய், புதிங்கால் போடல முட்ட அளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்கா பேர் தூக்கு மாட்டிட்டு செத்து போட்டானே. என்னது? குப்பாய்க்கா பேர தூக்கு மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்கு மாட்டுற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. இருக்குடா, நானும் வர்றேன். டேய், ஒதுங்கடா ஒதுங்கடா. ஜட மாதிரி பின்னி பின்னி நிக்கிறாங்க பாரு. ஒதுங்கடா டேய். அள்ளுங்கடா, குறி கேக்குறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு. அள்ளுங்கடா, அள்ளு. ஐயோ, போச்சே போச்சே. அவவா 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 அவவா. என்ன கைட்ட? அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை? அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? டேய், அங்க போய் பாருடா. நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாட்டிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதை சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து விட்டீங்களே. ஆடத்து உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிங்க. முதுகுல மிதிக்கிறேன். பார், இனிமே தூக்கு போடுறேன், எனக்கு ஆள் சொல்லி அனுப்பு. வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போயிடு. போச்சே போச்சே, ஐயோ போச்சே. ஏய் கிழவி, கத்தாத. கத்தினா வாயில கல்யாணம் அடிச்சு போடுவேன். அவன் தான் சாயில போச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு ஓவன் கத்துற? அவ சாக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். 200 ரூபாய் கதவு போச்சே, அது 6 வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ,
மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. நல்ல துப்பு கெட்ட குடும்பம். ப்பு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று உன்னை மாலையிட என்னங்க அடி பட்டுச்சுங்களா? கத்தல்ல சொல்லி அடி எப்படி பட்டிருக்கோன்னு நான் இத்தனோண்டு கல்லால தான் அடிச்சேன். இத்தனோண்டு கல்லா? ஐயோ ரத்தம் வருது. பின்ன மூணையே வரணுன்றியா? கொஞ்சம் பெரிய சைஸ் கல் தான் போல இருக்கு. என்ன மாதிரி வயசு பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே தாவணியை கிழிச்சிருவீங்களே. அடிக்கடி சினிமா பார்த்து இதே பழக்கமா போச்சு. ஒண்ணு வேணா, என்கிட்ட கச்சிஃப் இருக்கு. முதல்ல சொல்லிக்கலாம்ல, ஒரு தாவணி வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க பாடிட்டு வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா இனிமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவே மாட்டேன். ஏ கருப்பா, அந்த சுத்தி எடுத்துட்டு வா. அப்பா, கருப்பன் கடைக்கு போயிருக்காரு. சுத்தில தேடி பார்த்தேன், கிடைக்கலங்கப்பா. சரி, வெளியில கல்லுகள் கிடந்த ஒண்ணு எடுத்தா. சரிங்கப்பா. என்ன தலையில அடிபட்டதுக்கு வவுத்துல கை வச்சிட்டு இருக்க? ஏன்றா மசக்கு வந்தானு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க? கரும்பாலைக்கு போகலையா? 2 நாள் போகட்டுங்க. மண்டையில துளி அடிபட்டதுக்கு மாசக்கணக்குல வீட்டுல உட்காந்துருப்பீங்களா? சார், ஆலைக்கு போனா மாந்த பொடியா தானே போகணும். மறுபடியும் அடி வாங்குறதுக்கு தலையில இருக்கிற பொண்ணு அரை வேணாமா? ஆமா, நீ வருவேன் வருஷ கணக்குல அந்த பொண்ணு கல்லோட அங்க நிக்குமாக்க. நின்னால நிக்கும். நான் ஆலைக்கு போனா யாரா துறைக்கு வரணும். ஏனுங்கண்ணா, பாவம் அவரு. ஒரு நாளைக்கு ஆலைக்கு போகிறது என்ன இந்த பாட்டு அறுத்துறீங்களே? இவனை பத்தி உனக்கு தெரியாது. காய எல்லாமே கட்டு போட்டிருப்பான். டேய், எந்திரிச்சு போடா. பின்னாடியே வர. காஃபி குடுத்துட்டு தெம்பா அனுப்புறாரு. வரேன். ஐயோ, என்னாச்சு? இந்த பாருங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி கல் எடுத்துட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு முன்னால கல் எடுத்து வந்துச்சா? யாரவ? நீதானா? அவரே யாரு? குத்துரு. அப்ப உள்ள இருக்காரு. பொடிவுல. ஏய், பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அடுத்த வீட்டு பெண்? பக்கத்து வீட்டு பெண். உன்னை நயலு கூட அங்க படக்கூட சொல்லிருக்கல. ஒழுங்கா வேலை போய் பாரு. ஓகே. ஏய், ஆலைக்கு போட இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியா நீ? சீக்கிரம் போடா. சார், நீங்க தானே சார் பின்னாடி வர சொன்னீங்க. இப்ப நான் கேட்கறேன், நான் வேணா உங்க பின்னாடி வரட்டுமா? தோலை உரிச்சு போடுவேன். வேணாம் சார், நான் தனியாவே போயிடுறேன். வெளியே நிக்குதா? வழி தெரியாம வந்ததெல்லாம் எங்க அப்பனுக்கு வாழ்க்கப்பட்டுக்குச்சு. வழி தெரிஞ்சு வந்த வாயிலா ஜீவன் வாழ்க்கையை முடிச்சுக்குச்சு. டேய் கருப்பா, ஐயா, அந்த கர்மத்தை தூக்கி அந்த பக்கம் போடுற. என்னங்க இது? சுத்த காட்டு வேண்டிய ஆரம்பம் போல இருக்கு. யோ, உன்ற வேலை எதுவோ அதை போய் பாரு. இப்பவாது பக்கத்து வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேங்க. யோ, மெக்கானிக் என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கையில பம்போடு இருக்கிறேன். அடதே அப்படி நிக்கிற. நிக்கிறதுன்னா இப்படிதான் நிக்கணும். அந்த வேகாந்தத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சு இருக்காது உனக்கு. அப்படி உட்காரு. ஆமா, நேத்து ஒருத்த உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே, வெயில நின்னா கண்ணு கூசுற கலர்ல நல்ல தார் ரோடு ரேஞ்சுக்கு பய ஒழுக்க எப்படி? கொஞ்சம் தண்ணி போடுற பழக்கம் இருக்காமா? இதுக்கு நீ என்னையே கட்டிக்கலாம். ஏன் பொருத்தி கட்டிட்டு உதவுங்கிறது பத்தாதா? ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஆசைக்கு அவளை கட்டி
சேர்ந்து பிழைக்கலாம்னு சின்னாயாளை கட்டி கூடி பிழைக்க குழந்தையாளை கட்டி எல்லாமே கடனாசமா போன கதை தான். ஆமா, இப்பெல்லாம் உங்களோட கனாவுல நான் வர்றேனா? உன் பொண்டாட்டி தான் வருது. எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு முந்திக்கிறாயா. சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்ச காண்டாமர் கொண்டு வருது, எந்திரிச்சு ஓடி போயிரு. காண்டாமிருகமா? உன் வீட்டு பொம்பளை தானே வருது. புடவை கட்டினவெல்லாம் பொம்பளையா? உன்னால பல தடவை நான் நிலத்துக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு போயிரு, போயிரு. என்ன அது புதுசா இருக்குது? போர் அடிச்சா அப்பப்ப சமயம் பார்த்து ஒண்ணு ரெண்டு அடிச்சுக்கிறது தான். போர் அடிச்சா உனக்கு இதெல்லாம் கேக்குதா? ஏய், இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? என்னை விட பெரிய மனுஷெல்லாம் இதை விட என்னென்னமோ பண்றா. இதுக்கு போய் இன்னும் நீ போகலையா? இன்னைக்கு எனக்கு ரெண்டு கிடைக்கும். முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா. உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடுறா உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு.